வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து ஆட்டு குடல் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆட்டு குடலை வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து போட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதோட ஆட்டோட இறைப்பை. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிக்கணும். நீங்கள் கடலையும் க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு வந்து கடலை க்ளீன் பண்ணியாச்சு. பட் வீட்டுக்கும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து முக்கி எடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து சுண்ணாம்பு சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் சுண்ணாம்பு நல்லா எடுத்துகிட்டு அதை குழைச்சிக்கோங்க. நல்லா அந்த திருப்பியும் நம்ம மேலெல்லாம் தேய்ச்சிட்டு அந்த தோலை வந்து நம்ம உரித்து எடுக்கணும். ஸோ அதில் எதுனா கிருமி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்மளோட சுண்ணாம்பு வந்து க்ளீன் பண்ணி விட்டுறோம். பாருங்க, இப்போ அந்த கருப்பாக இருக்கிற தோல்லாம் வந்து உறிஞ்சி வந்துருச்சு. ஸோ அது மாதிரி நல்லா வந்து சுரண்டி எடுத்துக்கணும். நம்ம அதே மாதிரி அந்த குடல்லாம் கூட நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே அமுத்தி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி முக்கால்வாசி அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம கையாலே சுரண்டி எடுத்தாச்சு. நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் இது தரலை போட்டு கூட நல்லா தேய்க்கலாம். தேய்ச்சாலும் ஈஸியாக வந்து நல்லா வந்துடும். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி க்ளீனாக ஆகணும் நல்லாவே. இப்போ பாருங்கள், அதை நல்லா சுரண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி டேப் தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசிக்கணும். உள்ளே வெளியேன்ட்டு 2 சைடும் வந்து நல்லாவே அலசிக்கணும். உள்ளே அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா கவுத்து திருப்பி போட்டு கூட நீங்கள் வந்து அதை நல்லா வந்து அலசிக்கணும். இது மாதிரி வந்து நல்லா ஒரு 5 to 10 டைம் வந்து நல்லா வந்து ஓடுற தண்ணியில் நம்ம சுரண்டினதுக்கப்புறம் அலசி எடுத்துக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா சுத்தமான தண்ணி போட்டு ஒரு 2 ரவுண்டு அலசிட்டு இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம மூடி போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து பொடிசாக கட் பண்ணி நமக்கு தேவையான கிரேவி செஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா வேகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் ஆச்சு நல்லா வந்து நம்ம போட்டிலாம் வேகிறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம போட்டி வந்து சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து கட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ரெசிப்பியில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.